புத்திசாலி புலவரின் உலக கணக்கு. அது ஒரு அழகிய கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு திறமை வாய்ந்த புலவர் ஒருவர் தனது குடும்பத்துடன் மிகவும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார். சிறிது காலங்களுக்கு பிறகு அவரது குடும்பம் வறுமையின் பிடியில் சிக்கியது. மேலும் அந்த வறுமையிலிருந்து மீள்வதற்கு என்ன செய்வதென்று புலவர் யோசித்துக் கொண்டிருந்தார். புலவரோட இந்த வறுமை நிலையை பார்த்த அந்த கிராமத்தின் தலைவர் புலவரிடம் சென்று, புலவரே, நம்ம நாட்டோட அரசரை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். புலவர் அதற்கு, அரசரை பத்தி நான் என்ன தெரிஞ்சுக்கணும்? அவரு நல்லபடியா ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்காரு, அதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாதே அப்படின்னு பதில் சொன்னார். அதற்கு அந்த கிராம தலைவர், நம்ம நாட்டோட மன்னருக்கு கொஞ்சம் கர்வம் அதிகம்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனாலயோ என்னவோ தெரியல, அவரை புகழ்ந்து பாடுற புலவர்கள் எல்லாருக்குமே அவங்க என்ன பரிசு கேட்டாலும் அதை கொடுக்கறாராம். அந்த பரிசை பெறுவதற்கு நீங்களும் முயற்சிக்கலாமே அப்படின்னு சொன்னார். இதுதான் சரியான தருணம் அப்படின்னு கருதிய புலவரும் மன்னரை பார்க்கறதுக்காக அரண்மனையை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பித்தார். மன்னரை புகழ்ந்து பாடுவதற்காக அரண்மனையை அடைந்த புலவர் அரசவையில் மன்னரை பற்றியும் அவரது ஆட்சி அதிகாரம் பற்றியும் புகழ்ந்து பாடினார். புகழ்ந்து பாடிய புலவரின் பேச்சில் மகிழ்ச்சி அடைந்த அரசர் புலவரிடம், உன் கவியில் நான் மகிழ்ந்தேன், உனக்கு என்ன பரிசு வேண்டுமோ கேட்டு வாங்கிக்கொள் அப்படின்னு கூறினார். புலவரும் இது போன்ற வறுமை இனி எப்போதும் தன் குடும்பத்தை பாதிக்க கூடாதென்று மனதில் நினைத்து, அது மட்டுமில்லாமல் இவ்வளவு கர்வம் நிறைந்த மன்னருக்கும் ஒரு பாடம் கற்பிக்க நினைத்தார். அப்படி யோசித்துக் கொண்டு அரண்மனையை சுற்றி பார்த்த அவர் அரண்மனையின் ஓரத்தில் ஒரு சதுரங்க பலகை இருப்பதை பார்த்தார். அரசே, எனக்கு பெரிதாக எதுவும் வேண்டாம். அதோ அங்கே ஒரு சதுரங்க பலகை இருக்கிறதல்லவா, அதில் 1ஆம் கட்டத்தில் ஒரு நல்மணியை வைத்த பிறகு பின் ஒவ்வொரு கட்டத்திற்கும் அதனை இரட்டிப்பாக்கினால் அதையே நான் தக்க பரிசாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறினார். மன்னர் புலவரை பார்த்து, என்ன நெல்மணிகள் போதுமா? தங்கம், வைரம் இது மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள்லாம் எதுவும் வேண்டாமா உனக்கு அப்படின்னு கேட்டார். அதற்கு புலவரோ, அரசே, எனக்கு நெல்மணிகள் மட்டும் போதும், ஆனா அத நான் கேட்ட மாதிரியே எனக்கு கொடுங்கள் அப்படின்னு கூறிவிட்டார். பொன்னோ பொருளோ கேட்பார் என எண்ணி இருந்த அரசனுக்கு புலவரை பார்த்து சிரிப்பு வந்து விட்டது. அவரை பார்த்து எள்ளி நகையாடி, சரி, என்கிட்ட ஏகப்பட்ட வைரம், வைடூரியம், தங்கம்னு விலை உயர்ந்த மதிப்புள்ள பொருட்கள்லாம் இருக்கு, உனக்கு வெறும் நெல்மணிகள் போதும்னு சொல்லிட்ட, பரவாயில்ல அப்படின்னு கூறி பின்னர் அரசர் அரண்மனை சேவகர்களிடம் புலவர் கேட்ட நெல்மணிகளை எடுத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டார். சேவகர்களும் சதுரங்க பலகையில் புலவர் கூறியபடியே நெல்மணிகளை சதுரங்க பலகையின் மேல் அடுக்க ஆரம்பித்தனர். 1ஆம் கட்டத்தில் 1, 2ஆம் கட்டத்தில் 2, 3ஆம் கட்டத்தில் 4, 4ஆம் கட்டத்தில் 8 என நெல்மணிகளை அடுக்கினர். 10ஆம் கட்டத்தில் வந்தபோது நெல்மணிகளின் எண்ணிக்கை 512 என ஆனது. 20வது கட்டத்தில் வந்த பொழுது நெல்மணிகளின் எண்ணிக்கை 5,24,288 என அதிகரித்தது. பாதி தூரம், அதாவது 32வது கட்டத்தை அடைந்த போது நெல்மணிகளின் எண்ணிக்கை 214,74,83,648 ஆக பெருகியது. வெகு விரைவில் நெல்மணிகளின் எண்ணிக்கை கோடான கோடிகளை தாண்டியது. இதனால் அரசன் தன் ராஜ்யம் முழுவதையும் அந்த புத்திசாலி புலவரிடம் இழக்கும் நிலை ஏற்பட்டது. ராஜ்யம் மட்டுமல்ல, புலவர் கேட்டபடி சதுரங்க பலகையின் 64 கட்டங்களிலும் நெற்குவியல்களை வைத்து அதை ஒட்டுமொத்தமாக சேர்த்து பார்க்கும் பொழுது முழு பூமியை கூட அந்த நெற்குவியலில் மறைத்து விடலாம் என்பதை மன்னர் புரிந்து கொண்டார். புலவரின் புத்தி சாதுரியத்தையும் தான் செய்த தவறையும் உணர்ந்த அரசர் புலவரிடம் மன்னிப்பு கேட்டார். மேலும் அரசவையில் புலவருக்கு தலைமை அமைச்சர் பதவியும் வழங்கி தன்னுடைய தனிப்பட்ட ஆலோசகராக இருக்குமாறும் புலவரிடம் அரசர் கேட்டுக்கொண்டார். இந்த கதையின் நீதி:
நம்ம எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் எப்போதும் இன்னொருத்தரை குறைவா மதிப்பிடவே கூடாது. வல்லவனுக்கு வல்லவன் இந்த வையகத்துல எப்போதும் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க.